குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து க்ரியோ எப்படி வந்து மாடலிங்லாம் பண்ணணும் அதோட டுட்டோரியல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். க்ரியோ ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரியோ பேராமெட்ரிக் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து க்ரியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரிப்பன் டேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேப் இந்த டேப் வந்து நம்ம வந்து மாடல் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இது இந்த லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரிப்பன் டேப். ஸோ அதே மாதிரி க்ரியோ ஆரம்பிக்கும் போது சில டேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நியூ கிளிக் பண்ணுறோம். நியூ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு செட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கெட்ச் பார்ட் நிறைய கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ன்றது தான் 3D மாடலிங். ஸோ இந்த ஸ்கெட்சுன்றது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் ஆட்டோ கேட்ல போடுற மாதிரி 2Dல போடுறது அந்த ஸ்கெட்ச். ஸோ பார்ட்ன்றது 3D. ஸோ அடுத்தது வந்து அசம்பிளி இருக்கு. அசம்பிளினா என்னன்னா 2-3 பார்ட்டை வந்து அசம்பிள் பண்ணலாம். நட் போல்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு அசம்பிளி போகும். ஸோ அப்புறம் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் எனி பார்ட் வந்து நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் சிஎன்சி கோட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வரும். ஸோ இந்த பார்ட்டை ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, இன்ஜினியரிங் டிராயிங்கில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வர வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம டிராயிங் போகலாம். ஸோ மெயினாக இந்த 4 முக்கியமான இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இதில் போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேம் கேட்கும். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனி நேம். ஸோ யூ கேன் கிவ் அக்கார்டிங்லி. ஸோ எந்த நேம் வேணாலும் எனக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா இது வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்செக் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த யூனிட்ல நீங்கள் வந்து மாடல் பண்ணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை அன்செக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் SS1 அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா ஸோ அதை அன்செக் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு மிஸ்டேக் காட்டுது. டிஃபால்ட்டாக என்னன்னா இன்ச்சில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பட் நம்ம சால்வ் பண்ணுறதுனா எம்எம்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு MMNS. எம்எம்ன்றது வந்து மில்லிமீட்டர், என்றது நியூட்டன், எஸ்ன்றது செகண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த யூனிட்ல தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுவே டிஃபால்ட் செக்கில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ச்சஸில் போகும். ஸோ ஒரு மாடல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக உங்களுக்கு முடிக்கும் போது உங்களுக்கு அது அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதை அன்செக் பண்ணிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். கிளிக் ஓகே. ஸோ இந்த ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆச்சு, நிறைய ஐகான்ஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ரிப்பன்ஸ். ஸோ ஒவ்வொரு ரிப்பன் டேப் இதெல்லாம் வந்து ரிப்பன் டேப். ஸோ அனாலிசிஸ் ஒரு டேப் இருக்கு, அனோடேட், ரெண்டர், டூல்ஸ், வியூ, ஃப்ளெக்சிபிள் மாடலிங், அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டேப் வந்து இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பன் டேப் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் டூல் பார். ஸோ இந்த 3D மாடலிங்கான குயிக் டூல் பார், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து கால்ட் அஸ் டேட்டா பிளேன். ஸோ டேட்டா பிளேன் என்னன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூக்கான ஒரு பிளேன். ஸோ அதே தான் வந்து இந்த மாடல் ட்ரெயிலிங் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், டாப். ஸோ யூ கேன் ஏபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதுமாதிரி ரைட். ஸோ இதெல்லாம் வந்து மாடல் ட்ரெயின். அதே மாதிரி சென்ட்ரல் இருக்கிறது கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ YZ கோஆர்டினேட் ஆரிஜின் சொல்லலாம், 0,0,0. ஸோ இதுதான் ஆரிஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் டேப்ல தான் வந்து மாடல்லாம் பண்ணுவோம். ஸோ மெயினான ஐகான்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஐகான்ஸ் இதுல மாடல் பண்ணிட்ட பிறகு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் செட்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்டு டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபிளாட்டா போடுறோம், ஒரு ஃபில்லட் மாரி வரணும், ஒரு சாம்பர் மாரி வரணும், ஒரு ரிப் வரணும், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங்ல இருக்கும். ஸோ இந்த 2 மாடல் போட்டுட்ட பிறகு சில பேட்டர்ன் பண்ணலாம். பேட்டர்னா வந்து ஒரு செட்ஸ் ஆஃப் அரே மாதிரி கிரியேட் பண்ணலாம், ரிப்பீட் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் வந்து இங்க ஐகான்ஸ்ல இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ரியல் ஒரிஜினல் பேசிக்ஸ். ஸோ இந்த ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ற ஐகான்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிட் பண்ணோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணுறேன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு, ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, அதுமாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, கிளியராக வரலன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த ஐகான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடு. ஸோ எந்த ஷேட், ஸோ எட்ஜில் இருக்கணுமா என்ன இருக்கணுன்றது இது, ரைட்? ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்றது யூ கேன் ஃபீல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிஃப்ரென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூம் இன் பண்ணுறேன், ரைட்? இப்போ மவுஸ் வீல் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட், ஸோ இதாகும். ஸோ அதே மாதிரி மவுஸ் வீல் வந்து ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணால் நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து அடுத்தது மவுஸ் வீல கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதே வந்து எனக்கு வந்து பேன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ் வீல் பட்டன் இதை கிளிக் பண்ணா நான் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஷேட் வித் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ஷனோட இருக்கு. ஸோ அதே மாதிரி ஷேட் வித் எட்ஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டார்க்காக வந்து எட்ஜெல்லாம் வந்து தெரியும். ஸோ அது ஷேட் வித் எட்ஜ். ஷேடிங் அப்படின்னா எதுவுமே இல்லை, ஸோ டைரக்டாக எப்பயுமே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி நோ ஹிடன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து என்ன தெரியுமோ அது மட்டும் தெரியும், ரைட்? அதெல்லாம் வந்து நோ ஹிடன், ரைட்? ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எது எதுலாம் உங்களுக்கு தெரியணும், ஆக்சஸ் தெரியணுமா, டேட்டா பாயிண்ட் தெரியுமா, இப்போ எல்லாமே அன்செக் பண்ணனா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு இமேஜ் தெரியும். ஸோ எது வேணாலும் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், ரைட்? அதே மாதிரி ஒயர் ஃப்ரேம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே தெரியுற மாதிரி. ஸோ நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு மாடலிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வி கேன் டூ தட். ஸோ இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன். ஸோ நான் எப்படி ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ இதெல்லாம் பார்க்கணும்னா இதில் போய் பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் பார்க்கும்போது இது டேரெக்டாக எப்படி செட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா, ஸோ இது வந்து என்னோட ஃப்ரண்ட் வியூ. இது டாப் வியூ எனக்கு வேணும்னா, ஸோ டாப் வியூ, இது என்னோட டாப் வியூ. ஸோ இதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைட் வியூ, லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ, ஸோ இதெல்லாம் வேணும்னாலும் இதில் வந்து யூ கேன் வியூ தட், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கட் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்புறமா வந்து கட் பண்ணிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்காது அப்படி. இதுதான் இப்போ பார்த்தது. ஸோ ஆக்சஸ் எது வேணுமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிங்கன்னா அது மட்டும் தெரியும். ஆக்சஸ்ன்றது வந்து எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ யூ கேன் எனேபிள் இட், ரைட்? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராய்டல் இது இந்த ஆக்சஸ் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ஆக்சஸை தெரியணுமா வேணாமான்றது வந்து இதில் வந்து யூ கேன் அட்ரஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வர்றது இது. ஸோ இந்த மாடல் நான் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தேன் அதெல்லாம் வந்து அந்த மாடல் ட்ரீல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணேன். ஸோ ஹைலைட் ஆகுது, யூ கேன் சி தட். ஸோ என்ன ஹைலைட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து ஸோ இந்த மாடல் பண்ணேன், அடுத்தது இந்த மாடல், அடுத்தது இது. ஸோ அப்புறம் வந்து இந்த ரவுண்டு சாம்ஃபரிங் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த கேர்வியாக இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தோம். ஸோ கடைசியாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன், ஸோ ஒரு மாடலுக்கான எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரீல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்? இந்த ப்ரோயோட மெயின் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் மாடலிங். ஸோ இந்த பேராமெட்ரிக் மாடலிங் அண்ட் அசோசியேட்டிவ் இது ரெண்டு தான் வந்து ப்ரோயோட மெயின் அட்வான்டேஜ். இந்த பேராமெட்ரிக் மாடலிங்னா என்னன்னா எனி டைமென்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை மாடல் பண்ணிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும்னு கிடையாது. எல்லாமே வந்து ரிலேட்டட் வித் சம் டைமென்ஷன்ஸ், ரைட்? அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அது நம்ம வந்து எது கொடுத்தாலும் எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேராமெட்ரிக். எல்லாமே பேஸ்ட் ஆன் டைமென்ஷன்ஸ் ப்ளஸ் கன்ஸ்டைன்ஸ். இந்த கன்ஸ்டைன்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா இப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கணும்,
டேஞ்சென்ஷியலாக இருக்கணும், இதெல்லாம் கன்ஸ்டன்ஸ். இது பேஸ் பண்ணி தான் வந்து உங்கள் மாடல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதோட திக்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து அதை ஹைலைட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணேன்னா உங்கள் டைமென்ஷன்ஸ் காட்டும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் காட்டுது இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டயாமீட்டர் வந்து 50 இருக்கு. நான் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஹைலைட் ஆகும். ஸோ இதை நான் 100 மாற்றிக்கலாம். ஸோ 100 மாற்றிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷேப். ரைட், இதுதான் வந்து பேராமெட்ரிக்னோட நீங்கள் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இதுவாகும். ரைட், பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நான் மாற்றணும்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கன்ஸ்டன்ஸில் ஒத்து வராதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெட் கலரில் காட்டுது. நான் போட்ட அந்த ரவுண்டு ஃபில்லட் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரெட் கலரில் காட்டுது. இட் மீன்ஸ் தட் அதெல்லாம் எனேபிள் ஆகலை, ஏன்னா வந்து நான் மாற்றினதுனால அஃபெக்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இட் வில் ஷோ. ரைட், ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாட் யூ ஹேவ் டு டு, இதுக்கு வந்து நம்ம கன்ஸ்டன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கலன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இல்லைன்னா வந்து கொடுக்கும் போதே ஸோ மாடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிடணும். ரைட், ஸோ நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன், அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி. ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது 50க்கு எனக்கு வேணும் அப்படின்னா நான் 50க்கு மாற்றிக்கலாம். ரைட், இது எஃபெக்ட் ஆகாது, ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் மாற்றிக்கலாம். ஸோ எனி டைமென்ஷன்ஸ் எது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டுட்டேன். அடுத்தது அசோசியேட்டிவ். இந்த அசோசியேட்டிவ்னா என்னன்னா, ஸோ இந்த காம்பனன்ட் நான் அசம்பிள் பண்ணுவேன். அசம்பிள் பண்ணிட்டு நான் வந்து டிராயிங் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூலாம் மாற்றுவேன். ஸோ ஒன்ஸ் நான் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வந்து காம்பனன்ட்ல சின்ன தப்பு இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டைமென்ஷன் தப்பு அப்படின்னா நீங்கள் பார்ட்டில் மாற்றிட்டு சேவ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அசம்பிளிலையும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் போட்ட அந்த டிராயிங் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூலும் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து அசோசியேட்டிவ். ரைட், ஸோ இதுதான் வந்து கிரியோவோட மெயின் பார்ட்ஸ், ஸோ மெயின் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து we will complete it today. Thank you.